அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா அவர்கள் இவ்வாறு சொன்னதாக ததுக்கிரா என்ற நூலில் இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் அஹப்ப, யார் பிரியப்படுகிறாரோ, அல்லாஹ் என் கத்திய அமலுகு பாத மோத்திகி, அவர் இறந்ததற்கு பின்னாலும் அவருடைய செயல்பாடுகள் துண்டிக்கப்படாமல் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்று யார் பிரியப்படுகிறாரோ. ஏனென்று சொல்ல, மரணத்திற்கு பின்னால் நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்துமே முடிந்துவிடும். முடியாமல் தொடர்ந்து நிலை பெற வேண்டும் என்று ஒருத்தர் விரும்பினா, பலியன்ஷூரில் இல்ம, அவர் தான் கற்ற கல்வியை, தான் பெற்ற அனுபவத்தை, தன்னுடைய அறிவை மக்களுக்கு மத்தியில் அவர் பரத்திவிட்டு செல்லட்டும் என்றார்கள் இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா அவர்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைந்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் சொல்கிறோம். எதனுடைய அடிப்படையில்? இந்த கல்வியினுடைய அடிப்படையில், அவர்கள் வாழ்ந்த அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில், அவர்கள் கொண்ட அந்த அறிவை நம் முன்னால் பரத்திவிட்டு சென்றதனுடைய அடிப்படையில் 200 கோடிக்கு மக்களுக்கு மேலாக அதை ஃபாலோ பண்ணி இன்னும் அதை உயிர்ப்புடனே நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தன் சமூகத்தை சார்ந்த மக்களும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. இன்னத்தால அல்லல் ஹைரி கஃபாயிலிஹி, ஒரு நன்மையின் மீது அடிப்பர் அதை செய்தவரை போன்றவர் ஆவார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.